subscribe, bell button press பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நெத்திலி குவை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க நெத்திலியும் காய்ந்த மிளகாவையும் எண்ணெயில் லேசாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு காய்ந்த நெத்திலியை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ வாங்க சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில நெத்திலியை நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வந்தோன்னு எடுத்து வச்சுக்குங்க. நெத்திலியை நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சாச்சு. இப்போ வாங்க காய்ந்த மிளகாவை பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்ந்த மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி பொரிச்சு எடுத்துக்குங்க. கருக விட்டுறாதீங்க, லேசா எண்ணெயில் வறுத்துட்டு எடுத்துருங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. இதை நல்லா ஆற விடுங்க. அடுத்தது வாங்க பலகாரம் செய்ய மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு தான் பாய்விக்கிறேன். இதை ஒரு 3 கப் அளவு பவுலில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சோடா பவுடரை சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெட்டின பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு கப் அளவுக்கு குச்சாய் இலையை சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். கருப்பில கொஞ்சம் பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா மாதிரியே சிகப்பு மிளகாவையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. பொரித்து வைத்த நெத்திலியும் காய்ந்த மிளகாவும் இருக்குல்ல, இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பொதுவாக இந்த பலகாரத்துக்கு இந்த மாவை சாதாரண தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சுட சுட தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே கொதிக்க வச்ச தண்ணியை 2 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கிக்கிங்க. தண்ணியில் விரல தொட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுக்குங்க.
இந்த மாதிரியே அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே வாங்க. போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த கூவை பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா கலர் மாறுற வரைக்கும் வேக விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பலகாரத்தை இந்த மாதிரி எடுக்கும்போது அடுப்பை அடைக்கக்கூடாது. அப்பதான் எண்ணெய் கோத்துக்காம இருக்கும். இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்த பிறகுதான் நீங்க அடுப்பை அடைக்கணும். பொதுவா நீங்க என்ன பொரிச்சாலும் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் எண்ணெய் கோத்துக்காது. ருசியான நெத்திலி கூவை ரெடி ஆயிருச்சு. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா அடிக்கடி இந்த பலகாரத்தை செஞ்சு கொடுப்பாங்க. அதனால இப்ப வரைக்கும் இந்த பலகாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பக்கத்திலேயே சில்லி சாஸ் வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு சாப்பிடுவேன். சாப்பிட ருசியாகவும் நல்ல ஜாலியாகவும் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரமடான் வரப்போது ஸ்பெஷலான ரெசிபிலாம் அப்லோட் பண்ணுவோம். காத்திருங்க. நீங்களும் இந்த ருசியான நெத்திலி கூவை ரெசிபியை செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.